ஆதவ் அர்ஜுனா சபாநாயகரிடையே திடீர் மோதல். சபாநாயகர் எடுத்த திடீர் முடிவு. என்ன நடந்தது? அதாவது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதல் முறை எம்எல்ஏக்கள் அதிக அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை திறம்பட வழிநடத்தும் விதமாக மூத்த சட்டமன்ற உறுப்பினரான 1000 விளக்கு தொகுதியில் தாவேகா சார்பில் வென்ற ஜேசிடி பிரபாகரர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு வரும் நிலையில் சட்டசபை நிகழ்வுகள் பொதுமக்களால் ஆர்வத்தோடு கவனிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசும் வார்த்தைகள்தான் அதிக அளவில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஆனால் இந்த முறை ஆளும் கட்சியை சேர்ந்தவர் பேசும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் அவை குறிப்பிலிருந்து நீக்கி வருகிறார். அதிலும் தாவேகா அரசின் முக்கிய அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் சட்டப்பேரவையில் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வார்த்தைகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் அவை குறிப்பிலிருந்து நீக்கியது குறித்து சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. மேலும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனின் இந்த செயல்பாடு காரணமாக அவர் மீது தாவேகா எம்எல்ஏக்களும் தாவேகா ஆதரவாளர்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தாவேகா எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் பேசினார். அப்பொழுது அவர் வெகுநேரம் முதல்வர் விஜயை புகழ்ந்த நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் நடுவில் குறுக்கிட்டு மானிய கோரிக்கை பற்றி மட்டும் பேச வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அப்பொழுதும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் நடுவில் குறுக்கிட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்பொழுது சபாநாயகரை நோக்கி ரெட்டியார்பட்டி நாராயணன் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தேனையும் எங்களுக்கு பாலையும் தருகிறார் என்று கூறினார். ஏற்கனவே சமூக வலைதளத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் மீது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் சட்டப்பேரவையில் முதல்வர் முன்னிலையில் இப்படி பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக சபாநாயகர் மீது ஒரு புகார் எழுந்துள்ளது. அதாவது, சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் வரும்பொழுது வணக்கம் வைப்பது குறித்து அமைச்சர் ரமேஷ் பேசியது சலசலப்பை உண்டு பண்ணிவிட்டது. பேரவைத் தலைவர் உடனடியாக ஓடிச் சென்று ரமேஷை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வந்து இருக்கையில் உட்கார வைக்கிறார். இப்படியே ஒருவரை ஒருவர் அடிக்கடி காப்பாற்றுவதே பேரவைத் தலைவருக்கு வேலையாகி போய்விட்டது என்று மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் களம் சேனலில் பேசியிருக்கும் கோடீஸ்வரன், சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் மட்டும் இல்லை என்றால் அங்கு அடிதடியும் தேவையற்ற பிரச்சனைகளும் தான் நடக்கும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் அதை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கும் போது சட்டமன்றத்தில் முதிர்ச்சியற்ற போக்கு நிலவுகிறது. எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேரம் பேசக்கூடிய பேச்சாளர் கிடையாது. அவர் சபை நிகழ்வுகளில் மிக குறைந்த நேரம் பங்கேற்கிறார். அப்படி இருந்தும் அவரை பேச விடுவதில்லை. தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்க கூடாது என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றம் குறித்து அன்றே கூறியிருந்தார். அதுபோல ஒரு பதவியில் அமர்ந்த பிறகு அந்த பதவிக்கான மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். அமைச்சர்களுடைய பேச்சு மற்றும் புள்ளி விவரங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஆனால் சட்டமன்றத்திற்குள் நுழையும் போது சபாநாயகருக்கு வணக்கம் தெரிவிக்கும் மரபு தற்பொழுது காணாமல் போய்விட்டது. இது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. சட்டசபையில் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வணக்கம் தெரிவிக்கும் மரபும் குறைந்து வருகிறது. சபாநாயகரை வணங்குவது அவையையும் அந்த இருக்கையையும் மதிக்கும் செயலாகும். பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரர் அவையை அமைதியாக நடத்த போராடுகிறார்.
ஆனாலும் அமைச்சர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதாலும் சபாநாயகர் அமைச்சர்களின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் வரும்பொழுது வணக்கம் வைப்பது குறித்து அமைச்சர் பேசியது சலசலப்பை உண்டு பண்ணிவிட்டது. உடனடியாக பேரவைத் தலைவர் ஓடிச் சென்று அவரை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வந்து இருக்கையில் உட்கார வைக்கிறார். இப்படியே ஒவ்வொருவரையும் அவ்வப்போது காப்பாற்றுவதே பேரவைத் தலைவருக்கு முக்கிய வேலையாகி போய்விட்டது. ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தின் நெறிமுறைகள் மற்றும் புரோட்டோகால் விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கிறார். அதே சமயம் அவர் எழுப்பும் கேள்விகள் மற்றும் அவரது செயல்பாடுகள் ஆளும் கட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவை குறிப்பிலுள்ள விஷயங்களை அவர் சரியாக பிடித்து பேசுகிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் சரியான பதில் வருவதில்லை. அமைச்சர்கள் எந்தவிதமான பயிற்சியும் இல்லாமல் தரவுகளும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசுகின்றனர். அதே போல ஊழல் புகார்கள் மற்றும் ஆட்சி நிர்வாக குறைபாடுகள் குறித்து செய்திகள் வந்தாலோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யாமல் மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றன. திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு ஏதோ ஒரு பயம் அல்லது நெருக்கடி இருப்பதால் அவர்களும் ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளை வெளிப்படையாக விமர்சிப்பதில்லை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் செயல்பாடுகளையும் சட்டசபையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய போதிய ஆதரவையும் கவனிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது ஆளுங்கட்சிக்கே சப்போர்ட் செய்து வருவதாக சபாநாயகர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சர் ரமேஷை ஓடி சென்று காப்பாற்றியது இப்படியாக பல வேறுபாடுகளான விஷயங்கள் அங்கு அரங்கேறி வருகிறது. மற்றொரு புறமோ தாவேகா எம்எல்ஏக்களே தற்போது ஜேசிடி பிரபாகர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜேசிடி பிரபாகரர் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்ததாகவும் இந்த நிலையில் தற்போது ஜேசிடி பிரபாகரர் தனது முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும் அதாவது சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய ஜேசிடி பிரபாகரர் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை அறிந்த முதல்வர் விஜய் ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜேசிடி பிரபாகரர் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் ஜேசிடி பிரபாகரர் இப்படி மனக்கசப்பில் இருந்து கொண்டு சபாநாயகராக இருந்தால் சரிவராது, உடனடியாக ஆளுநர் அர்லேகரிடம் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கப் போகிறேன் என்று தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்திதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது. ஓகே விவோஸ், சபாநாயகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.